ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பேங்க் வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போனாராம். போகும்போது நமக்கு எல்லாம் தெரியும், இன்டர்வியூக்கு போனால் நம்ம எந்த மாதிரி பயப்படுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரும் ரொம்ப பயந்து போய் இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போனார். அங்கே போகும்போது ஒரு 4 பேர், அதில் ஒரு மேனேஜரும் இருந்தார், பேங்க் மேனேஜரும். அவங்க ரொம்ப கோட்டு சூட்டு போட்டு ரொம்ப கெத்தாக இருந்தார். ஏன்னா அவங்க ஆன்சர் சொல்ல போகிறது இல்லைல்ல, அவங்க கேள்வி தானே கேட்க போகிறாங்க. அதனால் அவங்க கெத்தாக தான் இருப்பாங்க. நம்ம தலைவர் போனவர் இருக்கார்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ண போனவர், அவர் தான் ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தார். இவர் அவங்க பார்க்க நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் பயப்படுறாரா இல்லை எப்படி இருக்கிறாரு, ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கிறாரு, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை நாக்கெல்லாம் வறண்டு போய் பயந்து போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் நேரத்தில். அப்போ அந்த மேனேஜர் வந்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. 8x3 எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இவ்வளோ எளிமையான கேள்வி கேட்குறாங்களே, நான் இதை எதிர்பார்க்கல, ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை நினச்சிட்டு இருந்தேன் மனசில். நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொசிஷன் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் இவ்வளோ சிம்பிள் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, சார் 8x3 23 சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்படியா சார், ஓகே, நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியில் உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருந்த அந்த 4 பேரில் ஒருத்தர் எழும்பி போய் வெளியில் போய் இவர்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் செலக்டட் சார், நாளையிலேருந்து நீங்கள் பேங்குக்கு வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயோ, நான் தெரியாமல் 8x3 23 அப்படின்னு சொல்லிட்டேன். அது தப்பான ஆன்சர். 8x3 24 தான். ஆனால் இவங்க எப்படி என்ன செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு அவங்க யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அப்போ 1 மாதம் ஓடி போகுது. அந்த 1 மாதம் முடித்து சம்பளமும் வாங்கிட்டார். ஆனால் அவருக்கு மனசு தாங்கலை. இப்படியாவது மேனேஜர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறாரு, சார் நீங்கள் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க 8x3 அப்படின்னு. நான் வந்து 23 தப்பான ஆன்சர் சொன்னேன். இருந்தாலும் என்னை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட வந்து இவர் சொல்கிறார். இந்த மேனேஜர் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் உங்களை தெரியாமலாம் எடுக்கலை, தெரிஞ்சே தான் எடுத்தோம். அன்றைக்கி இன்டர்வியூக்கு மொத்தம் 200 பேர் வந்தாங்க. 200 பேரில் 199 பேரும் சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சருக்கு ரொம்ப தூரமாக, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பக்கத்தில் கூட அவங்க வரல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் கூட அவங்க சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்ன ஆன்சர் மட்டும்தான் கரெக்டான ஆன்சருக்கு ரொம்ப பக்கத்தில் சொன்னீங்க, அதனால தான் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாராம். இந்த நிகழ்வு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப பர்ஃபெக்ஷனை நம்ம யார்ட்டையும் எதிர்பார்க்கவும் முடியாது. ரொம்ப நம்ம செய்கிறது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அல்லது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவும் கூடாது. அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இந்த நிகழ்வு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.